2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை எவ்வாறான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது? இப்போதைய நிலைமை எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக பரீட்சைக்கான ஏற்பாடுகள் முழுமையாக பூர்த்தி அடைந்திருக்கிறன என்று சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்னது போன்று இந்த பரீட்சை 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே நடத்தி இருக்க வேண்டியதான ஒரு பரீட்சை. அப்பரீட்சையை தான் நாங்கள் காலம் தாழ்த்தி எதிர்வருகின்ற 17ஆம் திகதி ஆரம்பித்து 26ஆம் திகதி வரையிலான நாட்களிலே 9 நாட்கள் பரீட்சை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். பரீட்சை பொறுத்தளவிலே நாடளாவிய ரீதியில் இம்முறை பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கை பொறுத்தளவிலே 4,51,463 பரீட்சார்த்திகள் தோற்றுகிறார்கள். இந்த பரீட்சார்த்திகளுக்கான பரீட்சை நடாத்துவது தொடர்பிலே நாங்கள் நாடளாவிய ரீதியிலே 33 பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள், 531 இணைப்பு நிலையங்கள் ஊடாக இணைப்பாக்கம் செய்கிறோம். நாடளாவிய ரீதியிலே 3,545 பரீட்சை நிலையங்கள் தாபிக்கப்பட்டு இந்த பரீட்சை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வலிமையாக பொது பரீட்சைகளை பொறுத்தளவிலே இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் நடாத்தப்படுகிற பொது பரீட்சைகளை பொறுத்தளவிலே திணைக்களம் அதுக்கான ஒழுங்கமைப்பு பணிகள் நடாத்துகிற பணிகளை எல்லாம் மேற்கொண்டாலும் கூட சமூகத்தில் இருக்கிற பல்வேறு தரப்பினருடைய உதவிகளை பெற்றுக்கொண்டுதான் அந்த பரீட்சையை நாங்கள் வெற்றிகரமாக நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அந்த வகையிலே முப்படையினர், போலீஸ் தரப்பினர், அதே போன்று இடர் முகாமித்துவ நிலையத்தினர், போக்குவரத்தோடு தொடர்புடைய ரயில் போக்குவரத்தாக இருக்கட்டும், பொது போக்குவரத்தோடு தொடர்புடையவர்கள், அதேவிட மின்சார சபை, நீர்வளங்கள் சபை, வனப்பரிபாலன சபையோடும் கூட நாங்கள் தொடர்புகளை பேண வேண்டிய தேவை இருக்கிறது. இவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்ததாகத்தான் இந்த பரீட்சை பணிகளை நாங்கள் வெற்றிகரமாக நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்து முடித்திருக்கிறோம். நாளைய நாள் ஆகிற பொழுது நாளைய நாள் இரவு நாடளாவிய ரீதியிலே தாபிக்கப்பட்டிருக்கின்ற இணைப்பு நிலையங்களுக்கான வினாப்பத்திரங்களை கொண்டு சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதற்கு பின்னராக 17ஆம் திகதி காலை ஆகிற பொழுது நாடளாவிய ரீதியிலே தாபிக்கப்பட்டிருக்கின்ற 3545 நிலையங்களிலும் வெற்றிகரமாக பரீட்சை ஆரம்பிப்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கின்றன.